Students, இன்னைக்கு class 10th maths lesson number 1ல 1.3 exerciseல 5th sum வந்து பார்ப்போம். Let f of x is equal to 2x plus 5. If x is not equal to 0, then find f of x plus 2 minus f of 2 divided by x. அவங்க வந்து இந்த தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x is equal to 2x plus 5ன்னு அவங்களே சம்மில் கொடுத்துட்டாங்க. இதை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 வந்து கண்டுபிடிக்கணும். அப்புறம் எஃப் ஆஃப் 2 வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 வந்து கண்டுபிடிப்போம். அப்போ நமக்கு சம்மில் கொடுத்துருக்காங்களே எஃப் ஆஃப் எக்ஸ்னு, அங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நம்ம எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் 5ன்னு வரும். இப்போ இந்த 2வை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா என்ன வரும், 2x ப்ளஸ் 4 ப்ளஸ் 5ன்னு வந்துடும். 4ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணிட்டிங்கன்னா 9ன்னு வந்துடும். ஸோ 2x ப்ளஸ் 9ன்னு வந்துடும். ஸோ எஃப் ஆஃப் 2 அடுத்தது கண்டுபிடிக்கணும். நம்ம எஃப் ஆஃப் 2 வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் 5, ஸோ 9ன்னு வந்துருச்சு. இப்போ ஈக்குவேஷனில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஈக்குவேஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2 டிவைட் பை எக்ஸு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2க்கு நேராக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா 2x ப்ளஸ் 9 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். மைனஸ் எஃப் ஆஃப் 2ன்றது என்னது 9, ஸோ 9ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ இது ப்ளஸ் 9ல் இருக்குது, இது மைனஸ் 9ல் இருக்குது, ரெண்டையும் கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ மீதி என்ன இருக்கும், 2x டிவைட் பை எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ எக்ஸும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்து 2. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ.